இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இவ் தூய்மையான ஆலயத்தில் குடியிருக்கும் உங்களுக்கும் மற்றும் நேயர்கள் அனைவருக்கும் நமது ஆரோக்கிய அன்னையின் உருவம் தாங்கிய இந்த தூயகத்திலிருந்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு பங்கிலே ஒரு பங்கு தந்தை சற்று கடுமையானவர். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி முடிவிலே, பங்கு மக்களே, நான் எவ்வளவு சொல்லியும் நீங்கள் திருந்தவில்லை, ஆகவே நீங்கள் அனைவரும் நரகத்துக்கு போவீர்கள் என்று கடுமையாக சொன்னார். எல்லோரும் மிக சோகமாக காணப்பட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மட்டும் சிரித்து கொண்டே இருந்தான். அப்போது பங்கு தந்தை அனுப்ப, என்னையா எல்லாரும் சோகமாக இருக்கிறாங்க, நீ மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டபோது அந்த மனிதன் சொன்னானாம், ஃபாதர், நான் இந்த பங்கில் அடுத்த பங்கு என்று சொன்னானாம். அன்பார்ந்தவர்களே, யாரெல்லாம் மோட்சத்துக்கு போவார்கள், யாரெல்லாம் நரகத்துக்கு போவார்கள்? பல நூற்றாண்டுகளாக திருச்சபையிலே திருமுழுக்கு பெற்றவர்கள் மட்டும்தான் விண்ணகம் செல்வார்கள் என்ற போதனை இருந்தது. 4ஆம் நூற்றாண்டிலே புனித சிப்ரியன் தொடங்கி 2ஆம் வத்திக்கான் சங்கம் வரைக்கும் அந்த நம்பிக்கை பரவலாக இருந்தது. ஆனால் 2ஆம் வத்திக்கான் சங்கம் 1962 முதல் 65 வரை நடைபெற்று புதிய கருத்துக்களை, புரட்சியை செய்தது. அதாவது மற்ற மதத்தை சார்ந்தவர்கள், அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம், இஸ்லாமியர்களாக இருக்கலாம், அவர்களும் மீட்பு பெறலாம். திருமுழுக்கு பெறாமலேயே நல்ல வாழ்க்கை வாழ்ந்தால் மீட்பு பெறலாம். அந்த காலத்திலே 60 வருடங்களுக்கு முன்பு அவர்களெல்லாம் மீட்பு பெற மாட்டார்கள், அஞ்ஞானிகள் என்று நாம் நினைத்தோம். ஆனால் திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தெளிவாக போதித்திருக்கிறார். தூய ஆவியார் எல்லா மதங்களிலும் எல்லா பண்பாட்டுகளிலும் செயல்படுகிறார். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கத்தோலிக்க திருவை தெளிவாக போதிக்கின்றது, மீட்பு ஆனது இயேசு கிறிஸ்து வழியாக மட்டுமே. காரணம், இயேசு மட்டும்தான் கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே ஒரே இணைப்பாளர். அதைதான் இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டோம். தோமாவிடம் இயேசு சொல்லுகிறார், நானே வழியும் உண்மையும் வாழ்வும், என் வழியாயன்றி தந்தையிடம் எவரும் வருவதில்லை. ஆகவே இயேசுதான் ஒரே வழி, ஒரே மீட்பர். பவுலடிகளார் தீமோத்தேயுவுக்கு எழுதிய முதல் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே இவ்வாறு கூறுகிறார், எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்து உணரவும் வேண்டுமென ஆண்டவர் விரும்புகிறார். ஏனெனில் கடவுள் ஒருவரே, கடவுளுக்கும் மனிதருக்கும் இடையே இணைப்பாளரும் ஒருவரே, அவரே இயேசு கிறிஸ்து எனும் மனிதர். ஒரே இணைப்பாளர் தான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தியில் 2 கேள்விகளை திருத்தூதர்கள் எழுப்புகிறார்கள். ஒன்று பிலிப்பு, ஆண்டவரே தந்தையை காட்டும், அது எங்களுக்கு போதும். 2வது கேள்வி தோமையார், ஆண்டவரே நீ எங்கே போகின்றீர் என்று தெரியவில்லை, எப்படி எங்களுக்கு வழி தெரியும்? அதாவது தொடக்க காலம் முதல் மனிதருக்கு 2 வேட்கைகள். ஒன்று கடவுளை காண வேண்டும், 2வது விண்ணகத்திற்கு வழி வேண்டும். ஆகவே கடவுளை காண வேண்டும் என்பதற்கு பதில் இயேசு நானே தந்தையை வெளிப்படுத்துகிறவன், நானும் தந்தையும் ஒன்றே என்று பதிலளிக்கிறார். நற்செய்தியாளர் யோவானுடைய நற்செய்தியிலே முதல் அதிகாரத்திலே
18ஆம் வசனத்திலே இவ்வாறு வாசிக்கிறோம். கடவுளை யாருமே கண்டதில்லை, தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். யாருமே கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் இயேசுவை பார்த்தால் கடவுளை பார்ப்பதற்கு சமம் என்று திருவிவிலியம் நமக்கு எடுத்து இயம்புகிறது. ஆகவே எல்லா மதங்கள் வழியாகவும் இயேசு பேசியிருக்கிறார், தூயாவி பேசியிருக்கிறார். ஆகவே எல்லா மத சகோதர சகோதரிகள் நல்வாழ்வு வாழ்ந்தால் அவர்களுக்கும் மீட்பு உண்டு என்பதை திருச்சபை அறுதியிட்டு கூறுகிறது. மேலும் எபிரேயருக்கு எழுதிய திருமுகத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனத்திலே நாம் என்ன படிக்கிறோம்? பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாகவே நம்மோடு பேசியுள்ளார். ஆகவே பலர் வழியாக பேசிய கடவுள், எல்லா மதங்களிலும் பேசிய கடவுள் இறுதி காலத்திலே மகன் வழியாகவே. ஆகவே கடவுளுடைய முழுமையான வெளிப்பாடுதான் இயேசு கிறிஸ்து. இயேசுவை அறிந்தவர்கள் கடவுளை முழுமையாக அறிந்தவர்கள். அப்படி என்றால் மற்ற சகோதர சகோதரர்களும் மற்ற மதத்தை சார்ந்தவர்களும் மீட்பு பெறுவார்கள் என்றால் நாம் நற்செய்தி அறிவிக்க தேவையில்லையா என்ற கேள்வி எழுப்புகிறது. அன்பார்ந்தவர்களே, இயேசுவை அனுபவித்தவர் அவரை அறிவிக்காமல் இருக்க முடியாது. தொடக்க காலத்தில் முதல் வாசகத்திலே பார்த்தோம், எப்படி நற்செய்தி அறிவிப்பினால் பல சீடர்கள் சேர்ந்தார்கள். ஆகவே நற்செய்தி அறிவிப்பு நமது கடமை. எல்லோருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் அல்ல. மதமாற்றம் செய்வது கடவுளுடைய பணி, நம்முடைய பணி மதமாற்றம் செய்வதில்லை, இயேசுவை அறிவிப்பது. சில பேரை ஆண்டவர் கிறிஸ்துவர்களாக தேர்ந்து கொள்ளலாம், அது கடவுளுடைய பணி. ஆனால் நாம் இயேசுவே மீட்பர், இயேசுவே ஒரே இணைப்பாளர் என்று அறிவிப்பது நமது கடமை. ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னை பக்தர்களே, நாம் இயேசுவை முழுமையாக அறிந்திருக்கிறோம், அந்த முழு வெளிப்பாடை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் எல்லாம் பாக்கியவான்கள், பேறு பெற்றவர்கள். மற்றவர்களும் இயேசுவை அறிய வேண்டும் என்ற வேட்கை நமக்கு இருக்க வேண்டும். சாதாரண முறையில் அவர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தலாம். அதுதான் நாம் ஒவ்வொருவருடைய நற்செய்தி பணி. குருக்கள், துறவரத்தார் மட்டுமல்ல, திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருடைய பணி, கடன் நற்செய்தியை அறிவிப்பது. ஆகவே இந்த இயேசுவின் அன்பு நம்மை தூண்டுவதாக, நம்மை நற்செய்தி அறிவிக்க நம்மை இட்டு செல்வதாக. ஆரோக்கிய அன்னை நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாளாக.